நேற்று கேஷ் பாக்ஸ் டாஸ்க் வச்சுருந்தாங்க. தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஒரு காமன் கேஷ் பாக்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு நிறைய டாஸ்க் வைப்பாங்க. ஒரு டாஸ்கில் கலெக்ட் ஆன மணி ஜெயிச்ச மணி வந்து அந்த கேஷ் பாக்ஸில் கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். அப்புறமா பிக் பாஸ் வந்து ஒரு டைமில் சொல்லுவார், இனிமேல் நீங்கள் இந்த பணத்தை எடுத்துக்கலாம்னு சொல்லுவார். அவர் சொன்ன உடனே அந்த பணத்தை யார் வேணால் அதில் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடலாம். அதோடய அவங்க ஜேர்னி முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு காருக்குள்ளே பணம் வச்சு அந்த பணத்தை போய் தேடி ஒரு கொடுத்த டைமுக்குள்ளே பஸர் டைம் முடியறதுக்குள்ளாடி அந்த பணத்தை எடுத்துகிட்டு நம்ம கரெக்டாக மார்க்குக்கு வந்துடணும். வந்துட்டோன்னா அது பணம் பாக்ஸுக்கு போகும், இல்லைன்னா அது வெளியில் போயிடும். ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து ஒருத்தர் போனார். அது வந்து கானா வினோதன்னா. அவர் வந்து 10,000 ருபீஸ் எடுத்துகிட்டு வந்தார். செகண்ட் ரவுண்டில் வந்து அரோரா அண்ட் சபரி போனாங்க. அதில் வந்துட்டு அரோரா 19,800 எடுத்தாங்க. சபரி வந்து 25,000 எடுத்தார். அதுக்கடுத்து தேர்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 6 ஃபைனலிஸ்ட்டும் போனாங்க. 6 ஃபைனலிஸ்ட்டும் போயிட்டு எவ்வளோ எடுத்தாங்கன்னா, திவ்யா வந்து 30,000 எடுத்தாங்க, சபரி வந்து 30,000 எடுத்தாங்க. மிச்ச 4 பேரும் சேர்த்து 30,200 எடுத்தாங்க. ஸோ டோட்டலாக 90,200 ருபீஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் 10,000, செகண்ட் ரவுண்ட் 44,800, தேர்ட் ரவுண்ட் 90,200, டோட்டலாக 1,45,000 இப்போ வரைக்கும் கேஷ் பாக்ஸில் கலெக்ட் ஆகிருக்கு. இனி அடுத்து டெய்லி டாஸ்க் வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக டாஸ்க் பண்ணி இந்த மணி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த மணி ஒரு அளவுக்கு அந்த பெட்டியில் சேர்ந்ததுக்கப்புறமா பிக் பாஸ் சொல்லுவார், இனிமேல் அந்த கேஷ் பாக்ஸை யார் வேணால் எடுக்கலான்னு சொல்லுவார். அந்த டைமில் இருக்கிற கண்டஸ்டன்ஸில் யார் அதை எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்களோட பிக் பாஸ் ஜேர்னி முடிஞ்சிடும். அண்ட் இது வந்து மோஸ்ட்லி வின்னர் ப்ரைஸ் மணியிலேருந்தான் மைனஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.